வீச்சின் வேகத்திலும் உங்களுடைய அருமைக்குரிய சகோதரர் சங்கை ஷர்ஃபுதீன் அவர்களை அழைக்கின்றேன். தீவிரவாதத்திற்கு எதிராக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த கூட்டத்திற்கு தலைமை ஏற்று நடத்தி கொண்டிருக்கின்ற மாவட்டத்தின் தலைவர் அண்ணன் பிரேம்குமார் அவர்களுக்கும் மற்றும் சிறப்பு அழைப்பாளராக வருகை தந்திருக்கிற மாநில துணைத் தலைவர் அண்ணன் ஸ்ரீதர் அவர்களுக்கும் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கிற சகோதர அனைவர்களுக்கும் பாஜக சிறுபான்மையினர் அணி சார்பாக எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் அதாவது அரசு போற்றும் நல்ல அரசை இந்தியாவில் வழங்கிக் கொண்டிருக்கின்ற பாரத பிரதமர் அவர்களே உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய உலக நாடுகள் சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்று அவர்களை தங்க தாம்பலத்திலே வைத்து இஸ்லாமிய நாடுகள் கொண்டாடி கொண்டிருக்கிறது. அதை பொறுத்துக் கொள்ள முடியாத பாகிஸ்தான் என்னும் கலச்சடை நாட்டிலே வாழக்கூடிய தீவிரவாதிகள் அமைதியாக இருக்கக்கூடிய இந்தியாவை மதக்கலவரத்தை உண்டாக்க வேண்டும் என்கின்ற தீய எண்ணத்தோடு நீ இந்துவா முஸ்லிமா என்று காஷ்மீருக்கு சுற்றுலாவுக்கு சென்ற மக்களை தேடி தேடி கொன்று குவித்தார்கள் பயங்கரவாதிகள். இதற்கு என்ன காரணம்? இந்தியாவினுடைய அமைதியை சீர்குலைக்க வேண்டும், இந்தியாவிலே இந்து முஸ்லிம்களுடைய கலவரத்தை உண்டுபடுத்த வேண்டும். நம்மளிடம் மோதுவதற்கு பாகிஸ்தான் என்கின்ற கழுத குட்டைக்கு வேற எந்த ஒரு ஆதாரமும் கிடைக்காது. இன்னும் பெருங்கடலாகிய நம்மை நாடாக இருக்கக்கூடிய பாகிஸ்தான் என்றும் குட்டை நம்மளோடு மோதிக்கொண்டிருக்கிறது. பாகிஸ்தான் அரசுக்கும் பாகிஸ்தான் ராணுவத்திற்கும் ஆண்மை இருக்குமையானால் இந்த நாட்டிலே குடிமக்களாக இருக்கக்கூடிய எல்லாம் இந்தியாவிலே சுதந்திரமாக வாழ எங்களை பார்ப்பதற்காக நாட்டு தலைவனுக்கு நீங்கள் மோதி போவாங்களடா. உங்களுடைய பலகீனம் என்ன என்பது தெரியும். இந்திய நாட்டை நீங்கள் ஒருபோதும் சீண்டி பார்க்க முடியாது. பாகிஸ்தானை அழிப்பதற்கு இந்திய ராணுவம் தேவையில்லை. எங்கள் குடும்ப பெண்களே போதும். செருப்புகளையும் தொடப்ப கட்டைகளையும் ஏந்தி பாகிஸ்தானுக்கு வந்தால் பாகிஸ்தான் இருக்கும் இடம் இல்லாமல் மாறிவிடும் என்பதை பாகிஸ்தானுக்கு எச்சரிக்கை செய்கின்றோம். தமிழகத்திலே தீவிரவாத எவனாவது அதை அடையக்கூடிய அவனை தேடி பிடித்து மத்திய உளவுத்துறை மத்திய அரசுக்கு தகவலை கொடுத்து உங்களுடைய கருவை பாஜக தேச பக்தர்களாக இஸ்லாமியர்கள் நாங்கள் எச்சரிக்கையோடு பேச வாய்ப்பளித்ததற்கு பாரத் மாதா கி ஜெய்.